இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க புதுசா யாராச்சும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சார், சேர்ந்திருக்காங்க. நீங்க யாரை கேக்குறீங்க? அவங்க சிபி தம்பி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி சார். ஆண்டி. என்ன தம்பி, யார தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அது வந்து சொல்லுங்க தம்பி. என் அம்மா அத்தை இங்க வேலை செய்யறதா தமிழ் சொன்னா, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். சின்ன வயசுல பார்த்தது. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆண்டி, எங்க குடும்பமே அவங்க மேல கோவத்துல இருக்காங்க. ஜானுலாம் அவங்கள ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. என்னாலயே அவங்கள முழுசா ஏத்துக்க முடியாதுதான். இருந்தாலும் தூரமா நின்று அவங்கள பாத்துட்டு போலாமன்னு தான் வந்தேன் ஆண்டி. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. உங்களுக்கு அவங்க மேல வருத்தம் இல்லையா தம்பி? அது எப்படி? சிபி சார், நீங்க என்ன இங்க? ஏன் நான் ஃபேக்டரிக்கு வரக்கூடாதா? ஆளாளுக்கு ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் நான் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல சிபி சார், அதிகமா அங்கதானே இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? தமிழ், சிபி தம்பி அவரோட அம்மு அத்தைய தேடிட்டு வந்திருக்காரு. அவங்க எங்கன்னு கேட்டாரு, அதான். ஆமா, நீ கூட சொன்னல, எங்க அவங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? அது வந்து என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க? தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு யோசிக்கிறியா? இல்ல, அது தமிழ், நான் ஜானு கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லு தமிழ். ஜானுவை மீறினா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். தைரியமா சொல்லு. நான் சும்மா தூரம் நின்று பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். அது அவங்க இங்க ஒர்க் பண்ணலையே. இங்கதான் ஒர்க் பண்றதா சொன்னியே. இல்ல, அவங்க வேற பிரான்ச்ல இருக்காங்க. விழுப்புரம் பிரான்ச் இருக்குல்ல, அவங்க அங்க இருக்காங்க. சரி, எங்க போறாங்க? என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் மாட்ட தானே போறாங்க, அப்ப பாத்துக்கிறேன். ஆண்டி, ஒர்க் எல்லாம் கன்வீனியன்டா இருக்கா? இருக்கு தம்பி. சரி ஆண்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாத்தியா தமிழ், எல்லாரும் என்ன வெறுத்தாலும் என் மருமகனுக்கு கொஞ்சமாவது என் மேல ஈவ இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நான் தூக்கி வளர்த்த புள்ள இல்ல. மா, நீ அவர் அப்படிலாம் நினைக்காத. இவர் எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எதுக்கும் நீ எச்சரிக்கையாவே இரு. இப்போதைக்கு இங்க நீதான் ஜனமாவோட பொண்ணுன்னு யாருக்குமே தெரிய வேணாம். நீ அவசரப்பட்டு பாசத்துல அவர்கிட்ட எதுவும் வளரி வச்சிடாத என்ன? சரி, நீ பாத்துக்க, நான் வரேன்.